இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு சீனி பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். அரிசி மாவு வச்சு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருள் பார்த்துடலாங்க. ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். பச்சரிசி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். வறுக்கவே இல்லை, வறுக்காத மாவு எடுத்துருக்கேன். அதில் பாதி பச்சரிசி மாவுக்கு பாதி சீனி எடுத்துருக்கேன். இன்றைக்கி வெள்ளை கலர் பணியாரம் தாங்க பண்ண போகிறோம். அது கொஞ்சோண்டு சோறு எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டு சாப்பாடு, கொஞ்சோண்டு 1/4 கப் எடுத்துக்க பாருங்க. அப்புறம் ஒரு சிட்டிக்கை ஆப்பச்சோடா, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, ஒரு சிட்டிக்கை உப்பு, தேங்காய் 2 துண்டு எடுத்துருக்கேன், அரிசி வச்சுருக்கேன். இது போல் தேங்காய் கூட சாப்பாடு கட்டிடுங்க, சோறை. அது கூட சீனியும் போட்டுருவேன். ஒரு அரை வச்சுட்டு வந்துடலாம். ஒரு சிட்டிக்கை ஆப்பச்சோடா, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு சிட்டிக்கை உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், அப்படி ஊற்றிடலாம். சீனி, தேங்காய், சோறு, அப்புறம் ஒரு சிட்டிக்கை ஆப்பச்சோடா, ஒரு சிட்டிக்கை உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிப்போம். அரைச்சிட்டு இந்த பச்சரிசி மாவு உள்ளே கலந்துக்கலாம். மாவு வறுக்காத மாவு உள்ளே கலந்துக்கலாம். சேர்த்து விட்டு கலக்கிக்கலாம். மாவு பிடிக்கும். கொஞ்சம் ஊற வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். கலக்கி நல்லா பஞ்சு மாதிரி வரும். எல்லா மாவும் போட்டேன், கரெக்டாக இருக்குது. தண்ணி எதுவுமே மிஸ் பண்ணல. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்தேன், அந்த தண்ணி மட்டும்தான். பாருங்க, இந்த பதத்துக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணுன்னா இதே டபுள் மடங்காக எடுத்துக்கோங்க குவான்டிட்டி. இவ்வளோ திக்னஸ் போதும். இது மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது, இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி பாதி மடங்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா பாதி மடங்கு எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா இதே குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். மாவு வறுக்கக்கூடாது, பச்சரிசி மாவு அப்படியே அரைச்சி செய்யணும். அங்கே இப்போ கலந்து வச்சாச்சு. 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். 10 நிமிஷம் ஊற விட்டாச்சுங்க. இன்னும் கூட 5 நிமிஷம் கூட ஊற விடலாம். கொஞ்சம் ஊற நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏலக்காய் ஒரு 3 தட்டி போட்டுருக்கேன். நாட்டு சக்கரையும் போட்டு செய்யலாங்க. இது கூட ஒரு வாழைப்பழமும் போட்டு செய்யலாம். நான் வாழைப்பழம்லாம் போடலை. அப்புறம் இப்படி தான் கலந்து விட்டுருங்க ஏலக்காவை. நாட்டு சக்கரை, வாழைப்பழம் இந்த 2 சேர்த்து கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி சீனி எடுத்துட்டேன். இன்றைக்கி வெள்ளை கலர் பணியாரம் தான் பண்ணி காமிக்கிறேங்க. நாங்கள் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். கலந்து விட்டாச்சு ஏலக்காவை. நாங்கள் பணியாரம் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிட்டேன். எண்ணெய் காய்ஞ்சிட்டான்னு பார்க்கலாம். நான் எண்ணெய் காய்ச்சிட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சோறு எதுக்கு ஆட் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க பணியாரம். அதனால தான் சோறு போட்டு அரைச்சிருக்கேன். இப்படி போட்டு எடுத்துடலாம்.
மாதிரி தட்டிக்கோங்க லேசாக. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாம் ப்ரௌனிஸ் எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கதம்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எடுத்துடலாம். இது வந்து தீபாவளி ரெசிபியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. 3-4 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கு நன்றி. இது மாதிரி எல்லாம் செஞ்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் பாரு, நேரம் கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளுக்குள்ள பஞ்சு மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்க எல்லாருக்கும் நன்றி.